மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் தம் பெரு வாழ்வே. இந்த ரொம்ப அழகான அபிராமி அந்தாதி பாட்டு இந்த பாட்டு. அதில் பாருங்க, அணியும் அணிக்கு அழகே. இப்போ நம்மளாம் எதுக்கு நகை போடுறோம்? இப்படி ஒரு நெக்லஸ் போடுறோம், வளையல் போடுறோம், தோடு போடுறோம், இப்போ எல்லாம் மாட்டல் நெத்திச்சுடி ஒட்டியானா எல்லாம் போடுறோம். எதுக்கு போடுறோன்னா நம்மளாம் கொஞ்சமாவது அழகாக காட்டிக்கிறதுக்காக, அப்படி தானே? ஆனால் அம்பாள் நகை போட்டால் அதை அவளை அழகாக காட்டிக்கிறதுக்காக இல்லையாம், அந்த நகைகளுக்கு அழகு சேருமா. அதான் அணியும் அணிக்கு அழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அப்படின்னார். நோய்க்கெல்லாம் மருந்தாக இருக்கக்கூடியவள் அம்பிகை. அவளை நம்ம நம்பிக்கையோடு சரணடைகிற போது, இந்த அபிராமி அந்தாதி பாடலை சொல்கிற போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். தொடர்ந்து நம்பிக்கையோட சொல்லிட்டே வாங்க. பணியேன் ஒருவரை நீ பத்ம பாதம் பணிந்த பின்னே, உன் பாதத்துல மட்டும்தான் நான் சரணடைஞ்சு வணங்குவேன், வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்று பக்தியில் வைராக்கியமாக அபிராமி பட்டர் பாடிய பாடல். நம்பிக்கையோட சொல்லுங்க, நிச்சயமாக ஒரு மாற்றம் தெரியும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.